இந்த காலை ஆராதனையில், இந்த உபவாச கூட்டத்தில் பலவிதமான நெருக்கத்திலையும் தேவையிலையும் வந்திருக்கீங்களே, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் பருவத்திற்கு கமாப், இங்கே ஏறி வா. யோவான் சீசனை சொன்னான், ஏறி வா, கமாப், மேலே வாப்பா, என் கூட இரு. மோரியா மலைக்கு வந்த அந்த ஆபிரகாம் தேவனுடைய பிரசன்னத்தை கண்டான், தேவ மகிமையை கண்டான், தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பெற்றான். தேவன் அவனுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்தார். மோரியா மலையின் பரிசுத்த பர்வதம். மோசேயும் பர்வதத்துக்கு வந்தார், சீனாய் மலையில காத்திருந்தார். 34 அதிகார யாத்திரை 34 1-2 வாசித்து பார்க்கும்போது, நீ விடியற் காலத்தில் ஆயத்தமாகி காலையில் வந்து என் சமூகத்தில் நெல்லு, மலையில் வந்து நெல்லுன்றார். மலையின் அனுபவம், பர்வதம், பரிசுத்த பர்வதம். மேலே வா, ஏறி வா, கீழே இருக்கிற சூழ்நிலையை விட்டுட்டு மேலே ஏறி வா. ஏறி வந்தனா அங்கே உன் கூட நான் பேசுவேன். அங்கே வந்து நான் உன் கூட பேசன்னா நீ செய்ய வேண்டிய காரியம் 34 யாத்திரை 34:2 சொல்கிறாரு, நீ விடிய காலையில் என்ன செய், ஆயத்தமாகி, ப்ரிப்பரேஷன், ஃபிசிக்கல் ப்ரிப்பரேஷன், ஸ்பிரிச்சுவல் ப்ரிப்பரேஷன், மென்டல் ப்ரிப்பரேஷன். நீ ஆயத்தமாகி, அப்புறம் என்ன சொன்ன, உடைச்சு போட்டதை என்ன செய், நீ உடைச்சு போட்டில்ல. கர்த்தர் கொடுத்த பிரமாணம், கர்த்தர் கொடுத்த நீதி, நியாயங்கள், சட்டங்கள், இவைகள்லாம் உடைச்சு போட்டுறிய. ஒரு நாள் கர்த்தர் கையிலே, அவர் கையிலே எழுதி கொடுத்தாரு, அதை நீ கோபத்தில் உடைச்சு போட்ட. கோபத்தில் என்ன சில சமயங்களில் சகிக்க முடியாதனால கோபத்தில் உடைச்சு போட்டு. மனுஷன் மோசே ஒரு பெரிய மனுஷனாக இருந்தாலும் அவனும் நமக்கு அடையாளமாக தான் இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில் கோவப்பட்ட மாதிரி அவரும் கோவப்பட்டார். இப்படி கோவப்பட்டதுனால பிரமாணத்தை உடைச்சு போட்டார். எதுக்கு கோவம் வந்துச்சு? அந்த ஜனங்கள்லாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை, மகிமை, பொன் கன்றி குட்டி கொடுத்ததுனால, தேவனுடைய சித்தத்தை, திட்டத்தை மாற்றி போட்டதுனால அவர் கோவப்பட்டார், உடைச்சு போட்டார். அதை கர்த்தர் பார்த்தாரு. அவன் செய்த தப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் நீ தப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ உடைச்சு போட்டல, அதை கொஞ்சம் சரி செஞ்சுட்டு வந்து நில்லை. ஸ்பிரிச்சுவல் ப்ரிப்பரேஷன், ஃபிசிக்கல் ப்ரிப்பரேஷன். இந்த காலை வேளையும் கூட எந்த விஷயங்கள் நாம் உடைச்சு போட்டுக்கிறோம்? ஆண்டவருடைய பிரமாணத்தை வேதனை நமக்கு சொல்கிறது, ஆண்டவரே வேதனை உண்டாக்கும், வேதனை உண்டாக்கும். உங்கள் இருதயத்தை நான் வேதனைப்படுத்துறேன்னா என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நீங்கள் பரிசுத்த தெய்வம். உங்களை பார்க்குறதுக்கு முன்னால் வேதம் சொல்லுது, ஏசாயா 59 அதிகாரத்தில், உங்கள் பாவங்களை உங்களுக்கு தேவனுக்கும் நடுவாக, உங்கள் அக்கிரமங்களே அவருடைய முகத்தை உங்களுக்கு என்ன செய்து மறைக்க. ஒரு மேகம் சில சமயங்களில் மறைக்கும், சூரியனையும் மறைக்கும். இது மாதிரி நீதியின் சூரியனாகி அவரை நம்முடைய பாவமும் நம்முடைய அக்கிரமம் மறைக்கும் போது, அதை சரி செய்துட்டு வரும்போது கர்த்தர் அவரோட பேசார். யாத்திரையாகமம் 34 அதிகாரத்தில் அவர் ஆயத்தமாக சரி செஞ்சு நிற்கும் போது கர்த்தர் சொல்கிறார், எப்பா நான் இரக்கமுள்ள தெய்வம், உன் பாவத்தை மன்னிப்பேன், உனக்கு இறக்க செய்வேன், நான் உன் கூட இருப்பேன், நான் உன் கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுறேன். அந்த பரிசுத்த பருவத்துக்கு வந்தவொடனே சொல்கிறாரு, உன் கூட நான் உடன்படிக்கை போகிறேன். அவன் முதல்ல அவனை சரி பண்ணுறார். அவனை சரி பண்ணிட்டு அவனுக்கு வாக்கு கொடுக்குறார், நான் இரக்கமுள்ள தெய்வம், கிருபையுள்ள தெய்வம், உன் மேலே இரக்கமாக இருப்பேன். இரக்கமும் கிருபை உள்ளவர், நீடிய சாந்தமும். நான் சாந்தமாக இருக்கனால நீ அவசரப்படாத அப்படின்னு அவனை மாத்துறாரு. அவனும் சாந்தம் உள்ளவனாக மாறினா, அவனோடு உடன்படிக்கை பண்ணுறாரு. நான் உன்னை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கு. பிப்ரவரியில் ஆண்டோடைய சமூகத்தில் கமாப் பரிசுத்த பருவத்திற்கு நாம் வரும்போது, அது மலையாக இருக்கலாம், அது தேவனுடைய வீடாக இருக்கலாம், தனி ஜெபமாக இருக்கலாம், குடும்ப ஜெபமாக இருக்கலாம், அல்லது கூட்டு ஜெபமாக இருக்கலாம். அந்த இடத்துல வரும்போது கர்த்தர் நம்ம கூட பேசி நம்ம சரி செய்து நம்ம கூட உடன்படிக்கை பண்ணுவோம். பிப்ரவரியில் ஒரு உடன்படிக்கை பண்ணுவார், நான் ஒன்றை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமாக. நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே என் குற்றங்களை மன்னித்து, என் பாவத்தை மன்னிச்சு, என் மீறலை மன்னிச்சு, நான் உடைச்சு போட்டு நான் சரி செஞ்சு, என்னையும் கூட என் கையை பிடிச்சு சொல்கிறீங்களே, என் கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுறீங்களா ஆண்டவரே. இட்ஸ் அ கவனன்ட். ஹி மேட் அ கவனன்ட் வித் ஹிம். ஒரு உடன்படிக்கை பண்ணுறார், உன் கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரம். வேற யாரும் இப்படிப்பட்ட காரியத்தில் செய்ய முடியாத ஒரு காரியத்தை ஒன்றை கொண்டு செய்ய போகிறேன். பிப்ரவரியில் கர்த்தர் நம்ம கொண்டு செய்ய போகிற காரியம். இன்னைக்கு காலையில் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஏசாயா 60 அதிகாரத்தை வாசினேன். அதில் 5ஆம் வசனம் சொல்லுது. என்ன சொல்ல பாருங்கன்னா, ஆண்டவருடைய வீட்டுக்கு கொண்டு வரும்போது ஆண்டவர் சொல்கிறார், அந்த 67 என் வீட்டில் நான் அவர்களை மகிமைப்படுத்துவேன்னு சொல்கிறாரு. என்ன சொன்னார்? அந்த 7ஆம் அதிகாரம் கடைசியில் சொல்லிருக்கிறது, என்னுடைய மகிமையின் ஆலயத்தை
என் ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவேன், பரிசுத்த பருவத்தில் உன்னை மகிமைப்படுத்துவேன். உடன்படிக்கையில் நாம் உண்மையாக இருக்கும்போது பயங்கரமான காரியங்கள் செய்வார். அதில் 5ஆம் வசனம் சொல்லியிருக்குது. நீங்கள் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, அதில் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. என்ன வாக்குத்தத்தம்? அப்போ நீ அதை கண்டு உன் இருதயம் என்ன செய்யப்படும் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை படி இருதயம் அதிசயப்பட்டு பூரிப்பிக்கணும்? இந்த ஃபர்ஸ்ட் டே பிப்ரவரியில் என் இருதயம் பூரிக்கணும். ஆமேன்னு சொல்லுமா. நான் உடஞ்சி போய் வந்துக்கிறேன், நொந்து போய் வந்துக்கிறேன், கண்ணீரோடு வந்துக்கிறேன். ஆனால் உங்கள் வார்த்தையை நான் கேட்கும்போது நீங்கள் சொன்னீங்களே ஆண்டவரே, அன்னைக்கு மோசையோட கூட உடைச்சு போட்ட மனுஷனை சரி பண்ணி அவனுடைய இருதயம் பூரிக்கும்படி செய்த ஆண்டவர், இந்த உபவாச ஜெபத்தை வதக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தையும் உள்ளங்களையும் நீ பூரிப்பிக்க பண்ண முடியும். பிப்ரவரியில் நாங்கள் அதிசயங்களை கண்டு பூரிக்கணும். ஆமேன்னு சொல்லுமா. திரள்கூட்டமான மக்கள் வரணும், ஜாதிகள் பலத்த சேனை வரணும், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த சாரி வேணும். ஆமேன்னு சொல்லுமா. அதில் சூப்பராக இனின்னு 3 காரியம் வரும். கீழே வாசத்தில் வரேன் 60ஆம் அதிகாரத்தில் இனி, இந்த மாதத்தில். ஆகவே ஆண்டவர் பரிசுத்த பருவத்துக்கு நான் கொண்டு வந்து நிச்சயமாகவே உன்னை மகிழ பண்ணுவேன். ஆமேன்னு சொல்லுமா. ஆகவே ஆண்டோடைய நாம் மையப்படுவதாக, அது மோரியா மலையாக இருக்கட்டும், சீனாய் மலையாக இருக்கட்டும், அரராத் மலையாக இருக்கட்டும், மலையின் அனுபவம் கர்மேல் பர்வதமாக இருக்கட்டும், அதாவது கொல்கதா மலைக்கு வந்து, அதுக்கப்புறம் ஒலிவ மலைக்கு வந்து, அதுக்கப்புறம் ஆண்டவரே நமக்கு கண்மலையாக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அவரோடு கூட சென்ற அந்த ஞான கண்மலை. ஆகவே தான் தாவீது சொல்றார் 18 நீர் என் கண்மலையும் என் கோட்டையும் என்னார். அவரே நமக்கு கண்மலையாக இருக்கிறார். நான் சொன்ன வார்த்தையுமே கேட்டு அதை என்ன செய்யணும், அப்படி நடந்து அதை கை கொண்டவனை எப்படிப்பட்டவன மனுஷனுக்கு நான் ஒப்பிடுவேன்னு சொன்னான், கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள ஒரு மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். இன்றைக்கு கண்மலை, இன்றைக்கு பரிசுத்த பர்வதம், அவரே நமக்கு பரிசுத்த பர்வதமாக இருக்கிறார். பயங்கரமான குழியில உளையாத சேற்றில் விழுதுகிறது என்னை தூக்கி எடுத்து என் காலடி அழுவாதபடி என் அடிகளை என்ன செய்தார், கண்மலையின் மேல், சொல்லுங்க, கண்மலையின் மேல் ஸ்திரப்படுத்தினார். யூ ஆர் அவர் ராக், சாலிட் ராக். கண்மலை. அமெரிக்காவில் அநேக சபைகளை சந்திக்க கத்த கிருபை செய்தார். ஸ்ப்ரிங்ஃபீல்ட் மிசோரியில் போய் அசம்பிளிஸ் ஆஃப் ஹெட் குவார்ட்டரில் போய் பார்த்து, அங்கே ஒரு ஸ்ப்ரிங்ஃபீல்டில் ஒரு சர்ச்சுக்கு போனேன். அந்த சர்ச்சுக்கு பேர் சாலிட் ராக், கண்மலையின் சபை. ஆகவே இன்னைக்கு கண்மலை அது ஒரே பர்வதமாக இருக்கட்டும், அல்லது அரராத் மலையாக இருக்கட்டும், சீனாய் மலையாக இருக்கட்டும், எல்லா மலைகளுக்கு மேலான பெரிய மலையாக இயேசு நமக்கு இருக்கிறபடினால அவர் நம்முடைய கால்களை வழுவாதபடி அவர் ஸ்திரப்படுத்துவார். ஆமேன் சொல்லுமா. நம்மோட உடன்படிக்கை பண்ணுவார். நாம் உடைத்து போட்டு சரி செய்து லெட் அஸ் கோ அப். ஆண்டவர் சொன்னார், அன்றைக்கு யோவான் அப்போஸ்தலன் கம் அப், மேலே ஏறி வானார். சகைவை இறங்கி வானார். அவன் இறங்க வேண்டிய இடத்துல இறங்கி வந்தான். இவனை நீ ஏறி வான்னு சொன்னார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆக பிப்ரவரியில் நம்முடைய இருதயம் கண்டு பூரிப்பிக்க லெட் அஸ் கோ டு த மவுண்ட் ஹில் ஆஃப் த மவுண்டன். மலையின் சிகரத்துக்கு போவோம், மகிமையான காரியங்களை காண்போம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தகப்பனே, பரிசுத்த பருவத்துக்கு கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன் ஆண்டவரே. உங்கள் ஜெப வீட்டில் மகிழ பண்ணுங்க. 100 நாள் ஜெபம். அந்த ஜெப நாட்களில் காலையில், மத்தியான, ராத்திரி நேரங்களில் அதிகமாக ஜெபிக்க ஜெப ஆவியை தந்து, we want to see you Lord, we want to see your glory, we want to see your power, anointing, need revelation, we need you Lord. நான் மலைக்கு வரணும், உயர்ந்த அனுபவத்துக்கு வரணும், உன்னதமான அனுபவத்துக்கு வரணும். டேக் மீ அப், என்னை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போங்க. என் கண்மலையை பயங்கர குழியில் கிடந்த எங்களை, உளையான சேற்றில் கிடந்த எங்களை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் என் அடிகளை ஸ்திரப்படுத்துவார், என் காலை ஸ்திரப்படுத்துவார், என் வாயில புதிய பாடலை கற்றுக் கொடுப்பார். தகப்பனே, இந்த காலையில் எனக்காக ஜெபிக்க வேண்டும் என்ற கரங்களை உயர்த்தின ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்தை தொடுங்க, ஆசிர்வதிங்க. ஊழியத்துக்காக உழைக்கிற மக்கள், கொடுக்கிற மக்கள், ஜெபிக்கிற மக்களை ஆசிர்வதிங்க. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்தம் ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சேசமரவாதையாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சந்தோஷ சமாதானம் நம் மறுபடியும் இருப்பதாக. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you.